இந்த நாள்ல கூட நமக்கு ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம், காத்திருக்கிறவர்களுக்கு வரும் ஆசீர்வாதம். காத்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் இருக்குல்ல. ஆனா நமக்குதான் அந்த காத்திருக்க பொறுமை நமக்கு. ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது முதல்ல என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். காத்திருக்க நம்மள வைக்கிறாருன்னா அதை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க அவர்கிட்ட நம்ம பலன் கேட்கணும். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க பலன் கேட்கணும். ஏன்னா கடைசி வரைக்கும் யாரு காத்து இருக்கிறாங்களோ அவங்கதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். வேலை கொண்டு வர ஒரு பிள்ளை எனக்கு கல்வி பண்ணிடு அப்படின்னு கடைசி அவங்கள்ட்ட கையை தூக்கி கத்தி எடுக்கும் பொழுது கையை ஆண்டவர் சொல்லிட்டாரு சொல்லிட்டு அப்புறம் குத்தி இருந்தாருன்னா அவர் இருக்கிற கைய இவ்வளோ உயரத்துக்கு எடுத்து போயிருக்காரு. ஏன்னா இப்படியும் வச்சு குத்துறான், இப்படியும் வச்சு குத்துறான், இவ்வளவு உயரத்துக்கு எடுத்து போயிருக்காருன்னா காத்திருக்கிறார். டைமை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஆபரகாம எக்ஸ்டெண்ட் பண்றாரு. ஏன்னா இப்படி தூக்கி இப்படி குத்த வரதுக்குள்ள ஆண்டவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா? விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என்னோட இதுல சொல்றேன், இவ்வளவு தூரம் தூக்கிட்டோம் கீழே இறக்கிறதுக்குள்ள ஆண்டவர் கூப்பிட மாட்டாரா? அப்படின்னு செய்ய மாட்டாரா? இல்ல. அப்ப காத்திருக்கிறதுனால முதலாவது நடக்கக்கூடிய ஒரு காரியம் வெட்கப்பட்டு எடுத்து வாசிக்க. இசையாதி புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். யாரு நாங்க சொல்றா? நான் கர்த்தர் என்ன? அப்போ எனக்கு நன்மை நடக்கல, நன்மைகள் நடக்கல, சுபவாழ்வு வரல, எதுவுமே நடக்காம நான் ஏதோ உழண்டு போய் கொண்டிருக்கிறேனே அப்படின்னு நம்ம ஒரு வேலை நினைக்கிற இந்த வேலையில நமக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாரு. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஞானஸ்நானம் எடுக்கணும்னு காத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதை செய்ய ஏற்ற வழியில செய்ய வல்லவராக இருக்கு. எனக்கு இந்த காரியம் நடக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதனால எங்கன்னா வெட்கப்பட்டு போயிடுவோமோ? இப்போ உதாரணத்துக்கு நான் அவங்க சொன்னேன்ல, கட்டாயமா இத்தனை வயசானாலும் நான் போவேன்ட்டு. அப்போ அதுக்காக நான் தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது கர்த்தர் செய்வார். ஏன்? நான் விசுவாசத்திலே என் திராணிக்கு மேலாக அறிக்கை பண்ணினபடினால, என் சுய ஆசையினால அல்ல, அவர் மீது வைத்த விசுவாசத்தினால அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்கிற தைரியத்துல அந்த காரியத்தை என்ன அறியாம நான் இன்னைக்கு சொல்லி பெரிய விஷயம் தான். நமக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஆனாலும் கர்த்தருக்காக அவர் சொன்ன தரிசனங்கள் நிறைவேறும் வரை எவன் காத்திருக்கிறாங்களோ, எந்த பிள்ளை காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் அந்த தரிசனத்திலே போவார். Patience is very important. நம்மளை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னார். ஆனா அங்க என்ன ஆயிடுச்சு? நான் வைத்திருக்கிற தேசத்தை நீ பாப்பா உட்பிரவேசிக்க மாட்டேன். அப்போ தேவ பிள்ளைங்க அவசரப்படக்கூடாதுங்கிறது வேத வசனம் சொல்லுது. அப்ப எந்த காரியத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக. அப்ப காத்திருங்க, பெற்றுக்கொள்வீங்க. எப்படி காத்திருக்கணும்? விசுவாசத்துல காத்திருக்கணும். விசுவாசத்துல திரும்ப ஆண்டவர் தெளிவாக விசுவாசத்துல காத்திருக்கணும். அப்போ உன் தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் உனக்குண்டா கொடுத்த தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைங்க அந்த தரிசனம் நிறைவேறுங்கிற விசுவாசத்துல கடந்து போற பிள்ளைங்களா இருக்கும். நம்ம மறந்தாலும் ஏற்றுவதில் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதம் அநேக இடங்களில் பிரசங்கிக்கும் ஒன்று வாசிக்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
பார்க்கும்போது அவர் வெளிப்படுத்த ஒரு காரியம், நான் தரிசனம் கொடுத்துட்டேன்னா அதை நிறைவேறதுக்கு காத்திருக்கக்கூடிய நேரம், நிறைவேறதுக்கு காத்திருக்கக்கூடிய தருணங்கள். அப்ப காத்திருக்கும் பொழுது நிச்சயம் ஆசீர்வாதம் வரும். Patience is very important. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொறுமை. ஈசாக்கு 40 வருடம் காத்திருந்தார். அப்போ நல்ல ஒரு துணையை ஆண்டவர் கொடுத்தார். ஏசா அவசரப்பட்டாங்க, அது தன் தகப்பனுக்கு மனமடிவாயிற்று. யாக்கோபு காத்திருந்தார், நன்மையை பெற்று கொண்டார். அவன் காத்திருக்கிற போது ஆசீர்வாதம் நிச்சயம். நல்லா புரிஞ்சுக்கங்க, எது வரைக்கும் காத்திருக்கணும் எனக்கு தெரியாது, எவ்வளவு வருஷம் எனக்கு தெரியாது. சில பேருக்கு ஒரு சிட்டிகை, சில பேருக்கு ஒரு நாளிகை, சில பேருக்கு வருடங்கள், சில பேருக்கு மாதங்கள். ஆனாலும் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் ஏற்ற வேளையில நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அவர் அல்லேலூயா. அவர் பிரசங்கி 3:11 வாசிக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நித்தியத்தில் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கட்டுப்படுகிறான். சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். அப்ப சகல காரியத்தையும் ஏற்ற வேளையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு காலம் 14 வாசிங்க சிஸ்டர். அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுவது செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா அது நிலைச்சு நிற்கும். மனுஷங்கத்தை நம்ம செய்யும் பொழுது அது நிலைக்குமான கொஞ்ச நாள் நிலைக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவ்வளவுதான். கற்பாறையின் மேல் கட்டப்படுகிற வீடாய் நாம இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கட்டப்பட்டவர்களாய் நம்ம இருக்கும் பொழுது நம்ம அற்புதத்தை வச்சுக்கணும். விசுவாசத்தை நிலைச்சு நிற்கும் பொழுது, ஏன்னா சாதாரணமா காத்திருக்கிறதுக்கும் விசுவாசத்தை காத்திருக்கிறதுக்கும் விசேஷம் ஜாஸ்தி. சாதாரணமா காத்திருக்கோம் அப்படின்னா கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, சோர்ந்து போயிடும். லேட் ஆச்சுன்னா சோர்வு வந்துடும். படம் எனக்கு இது வேணாம், அம்மா சமைச்சிட்டியம்மா செஞ்சுக்கிட்டே இருக்கேங்க, சமைச்சிட்டியம்மா செஞ்சுக்கிட்டே இருக்கேங்க, சமைச்சிட்டியம்மா செஞ்சுட்டே இருக்கு, எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். அப்ப நம்ம போயிட்டு என்ன பண்ணிடும்? சுய முயற்சியில ஹோட்டல்ல சாப்பிடும். அது உடலுக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போறோம், பல நாள் சாப்பிட்டா உடலுக்கு கேடு. ஆனால் எனக்கு என் வீட்டுல இருக்கிறவங்க செய்வாங்க அப்படிங்கிற இதுல பொறுமையோட காத்திருப்போம்னா பெஸ்ட் ஃபுட் நமக்கு. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ விசுவாசத்துல விசுவாசம். விசுவாசம். ஒரு ஊருக்கு போகணும், ட்ரெயின் இந்த டைம் வரணும், நிச்சயம் வரும்ன்றது நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? ஏன்? ஓகே, வெயிட். அப்புறம் டிக்கெட்டு வாங்கிட்டீங்க, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டீங்க இல்ல? டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறம் என் காரணத்துக்கு கொண்டும் அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ண முடியாது. ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க, ஆனா ட்ரெயின் வர லேட் ஆகுது. 10 மணி நைட்டு ட்ரெயினுக்கு 11 ஆகுது, 12 ஆகுது, 1 ஆகுது. ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுறோமா? இல்ல. ஏன்? நிச்சயம் ட்ரெயின் வரும், லேட் ஆனாலும் வரும். அப்போ அவைகளுக்கு காத்திருக்கிறது போல அதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்துக்கு ஏனோ நம்ம மனசு காத்திருக்க மாட்டாங்க, சோர்ந்து போயிடும். அப்போ அங்க ஏன் ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னா, லேட் ஆனாலும் பரவாயில்ல காத்திருக்கிறோம் அப்படின்னா, நானா ஊருக்கு சில பல வருடங்கள் போகும்போது நைட்டு ட்ரெயின் கேன்சல் ஆகி விடிய காலைல மாற்றினேன். அப்போ எனக்கு கோபம்லாம் வரவே இல்லை. ஏன்? நான் அந்த இடத்துக்கு போகணுங்கிற சந்தோஷம், அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு பிரியம் இருந்ததுனால நான் வீட்டுல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு விடிய காலைல 3 மணிக்கு போனேன். ஏன்? அந்த போகக்கூடிய இடத்துக்குண்டான
ஒரு சந்தோஷம், அந்த இடத்துக்கு மேல ஒரு பிரியம் இருப்பது மேல, காதல் இருப்பது. அப்ப நாம எப்படி காத்திருக்கணும்னா, ஆண்டவருடைய தரிசனம் நம்ம மேல நிறைவேற ஆண்டவரை காதலித்துக் கொண்டே காத்திருக்கும் பொழுது அலுப்பு தட்டாது. அவரை நேசிச்சுக்கிட்டே அவரை ஆராதிச்சுக்கிட்டே காத்து கொண்டிருக்கும் போது நமக்கு என்ன ஆகாது? கஷ்டம் வராது, சோர்வு வராது. அப்ப இன்னைக்கு காத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா பிரியத்தோட காத்திருக்கணும், பிரியத்தோடு காத்து இருக்கணும், பிரியத்தோடு காத்து இருக்கணும். எடுத்து வாசிங்க. காத்து கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட சிலரை பார்த்துட்டு எதற்காக காத்து கொண்டிருப்பாங்க? ஆபிரகாம். எபிரேய புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி நமது பேரை தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே என்ன சொல்றாங்க? எப்படி காத்து கொண்டிருந்தாங்களா? பொறுமையாய் காத்துக்கொண்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அந்த பொறுமை இல்லைங்கிறத உணர்ந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 13 திரும்ப வாசிங்க. ஆகையா நம்ம என்ன பண்றோம்? ப்ராமிஸா இது மேல ப்ராமிஸா சத்தியம் பண்றோமா? ஏன் அனைவரும் நம்ம ஏன் கேட்கிறோம்? அவங்க மேல வச்சுட்டோம், செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கேட்கணும்னா, அங்க ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ற தன் மேலே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதுதான் விஷயம். தன் மேலே ஆணையிட்டு. அப்ப அங்க நடக்குது என்னப்பா? நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் காத்திருக்கணும்னு நினைக்கிற நமக்கு என்ன சொல்றாருன்னா, காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பொறுமையாய் காத்திரு. எவ்வளவு நாள் பாஸ்டர் தெரியாது, ஆனாலும் காத்திருக்கும் போது பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வருகிறார். 75 வயசுல ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லிட்டு போயிட்டான். காத்திருந்தான். அந்த காத்திருப்புக்கு பலனாக ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஒரு ஈசாக்கை கொடுத்தீங்க தேசத்துக்கு தகப்பனாக இன்னைக்கு பாருங்க, நமக்கு போர்ப்பாத நேரம். அப்ப தலைமுறை தாண்டி கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கணும்னா அவசரப்படவே கூடாது. சமைக்கணும் அப்படின்னா சில காரியங்கள், சில நேரங்கள், சில மணித்துளிகள் வெயிட் பண்ணி தான். இல்ல நான் சமைக்க மாட்டேன், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வர வரைக்கும் நான் சொல்லிடுவேன். அப்படியே அது வந்ததுனாலும் அதை சாப்பிட்டு நைட் எடுத்து சாப்பிட முடியுதா? அவ்வளவுதான். நைட் சாப்பிட முடியுதா? ஒரு பீஸா ஆர்டர் பண்றீங்க, நைட் எடுத்து சாப்பிட முடியுதா? அது அந்த நேரத்துக்கு இனிமையாய் சுவையாய் இருக்கும். இப்பவே எனக்கு நடக்கணும் நீங்க எதிர்பார்த்து சுய முயற்சி எடுக்கும் பொழுது அது அந்த வேலைக்கு இனிமையாய் சுயமாய் ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா காலம் கடந்த தலைமுறை தாண்டி அத்தனை தலைமுறைகளையும் ஆபிரகாமுக்கு அப்புறம் வந்த எல்லா தலைமுறைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நான் ஏன் தெரியுமா? அவர் ஆபிரகாமை காத்திருக்க வைத்து ஆபிரகாமின் பொறுமையை சோதித்து அதிலே ஆபிரகாம் விசுவாச தந்தையாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் அந்த காத்து. அப்ப இன்னைக்கு நாம எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது கர்த்தருக்கு தான் தெரியும். அந்த காத்திருப்புல நம்மளை உயர்த்தும் பொழுது நம்மை அநேகர் காணும்படியாய் நம்மிலே கர்த்தர் மகிமை அடைய வழிவாசல் உண்டானதை அநேகர் பார்க்கும்படியாக தான் நம்ம காத்திருக்கோம். அப்ப நீங்க எந்த தேவைக்காக காத்திருக்கிறீங்களோ தேவைப்படுறீங்களே, கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. அப்போ ஆபிரகாம் அங்கே விசுவாச தந்தையாய் மாறினார். அல்லேலூயா. எடுத்துக்காட்டு யோசுவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாத்திராகமம் புத்தகம் 24வது அதிகாரம் 12-13 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவபர்வதத்தில் ஏறி போகிறது. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களுக்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். அல்லேலூயா. 40 நாள் மலையில நிற்கும் பொழுது அங்கே நியாயப்பிரமாணம் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு மோசே? இந்த கதை எல்லாத்துக்குமே கொடுக்குறேன். நான் மலை மேல போறேன், ஜெபிக்க போறேன், ஓகே, ஜெபிக்க போறேன், நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். ஆனா அவங்க என்ன பண்ணாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்ல, என்ன பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ காத்திருக்க இருக்கிற வேலையில நம்ம அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம்னா அந்த இடத்துல நமக்கு நன்மைகள் சிதறி போகணும். நம்ம அந்த நன்மையை முழுசா பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி பார்த்து காத்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க ஒரு காரியம் எனக்கு அழகா பார்க்கலாம். அங்கே மலையின் மேலே மோசே காத்திருக்கிறார், ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இங்கே மலையின் கீழே என்ன நடக்குது அப்படின்னா, யாரை கொண்டு போனாரா மோசே? யோசுவாவை கொண்டு போனார். அல்லேலூயா. யோசுவாவை மோசே கொண்டு போனார். அல்லேலூயா. என் கூட வாப்பான்னு யாரை கொண்டு போனாரு? ஏன் ஆரோன் எல்லாரையும் கீழே விட்டுட்டு வந்துட்டாரு? ஏன்னா அவருக்கு அந்த பொறுமை இருக்காது. அந்த பொறுமை எப்பொழுதுமே இருக்காது. அல்லேலூயா. 24ல நம்ம அங்க அழகா பார்க்க போறோம். அப்பொழுது மோசே 13 அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவர் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களுக்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். அப்போ ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சில வேளையில சில காரியங்கள் நம்ம வைத்து செய்யும் பொழுது யாரை கொண்டு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்தார். அத்தனை பேர் இருந்தார். ஆனா யார அவர் கொண்டு போனாரு? அப்போ எவ்வளவு பெரிய விஷயம். உங்களோட 2 பேர் இருக்காங்க, நீங்க பேசிக்கொண்டு 10 நாள் 20 நாள் 40 நாள் 50 நாள் இருந்தாலும் ஒரு சலிப்பு தட்டாது. ஆனா அங்கே மோசே ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது இங்க யோசுவா மலை அடிவாரத்துல அமர்ந்து கொண்டிருந்தார். தனிமையில அமர்ந்து கொண்டிருந்தார். தனிமையில அமர்ந்து கொண்டிருந்த யோசுவா என்ன பண்ணிருப்பாருன்னா ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிறார். ஆகையால்தான் காத்திருக்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மோசே வழி நடத்தின ஜனங்களை அங்கே யோசுவா வழி நடத்தும்படி கர்த்தர் மோசே கூட தெரியாது யோசுவா வந்து ஆண்டவர் பயன்படுத்துவார். தாவீது சாமுவேல் ஐயாவுக்கு தெரியாது, ஆண்டவர் தாவீது தான் தெரிஞ்சு கொண்டார். ஏன்? தாவீது ஒரு ஆராதனை வீரன். எல்லாரும் எல்லா வேலையில இருக்கும்போது ஆடு வைக்கும்போது கர்த்தருக்காக காத்திருந்த கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது
தேவனுக்கு பிரியமானவனாய் மாறி இருக்கக்கூடும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் மாறணும்னா முதல்ல அவருக்காக காத்திருக்கணும். அவர் சொல்லும் பொழுது அந்த காரியத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கும். பேஷன் 40 நாள் அந்த மலைக்கு மேல அவர் காத்து கொண்டிருந்தார். கீழே இருக்கிற ஜனங்களுக்கு காத்திருக்க நேரம் இல்ல. என்ன பண்ணிட்டாங்க? தங்கத்தெல்லாம் போட்டு உருவாக்கிட்டாங்க, விக்கிரகத்தை உருவாக்கிட்டாங்க. வந்தது கோபம், உண்டது சாபம். அல்லேலூயா. அப்போ பொறுமை இல்லாதவங்க நாம இருப்போம் அப்படின்னா சாபத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியா. The next moment உடனே வந்துடும். பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருக்கிறது. பொறுமையோடு. எனக்கெல்லாம் பொறுமை இல்லைன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் பொறுமை இருக்கு. பொறுமை இருக்கு. காத்திருந்து திருமணம் பண்றதுக்கு பொறுமை இருக்கு. கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் 10 மாதம் காத்திருக்க பொறுமை இருக்கு. சமைத்து முடிக்கிற வரைக்கும் பொறுமை இருக்கு. கல்லூரி படிப்பை முடித்து வேலைக்கு போற வரைக்கும் பொறுமை இருக்கு. எல்லாவற்றுக்கும் பொறுமை இருக்கிற நமக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் பொறுமை இல்லை. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு மட்டும் நமக்கு பொறுமை இல்லை. ஏன்? இது சத்துரு அந்த இடத்துல போடுற ஒரு கண்ணி. அதுல பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும். நமக்குள்ள ஒரு விசுவாசம். எனக்கு என் அப்பா இதை சொன்னாரு, இதை செய்வார். ஏசப்பா இதை சொன்னாரு, இதை செய்வார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த அன்பு. அல்லேலூயா. அதனாலதான் யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் கிடைச்சது. பெரும்பாலும் 12 வருஷம் உதிர போக்கனால வியாதியோட வேதனையோடு இருந்தான். இயேசு வருகிறார் என்கிற ஒரு தருணம் அவன் காதுகளில் விழுந்த பொழுது அவன் வருகைக்காக காத்திருந்து அவன் வஸ்திரத்தை தொட்டான். அதனாலே அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சுகத்தை பெற்றுக் கொண்டாங்க. அப்ப சுகம் வேணுமா? சில வேளையில சரீர உபாதைகள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்து நம்மளை பயப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆக போகுது, என்ன ஆக போகுது, நான் பாஸ்ல போயிடுவேன், இதாயிடுவேன், அதாயிடுவேன், இந்த வியாதி வந்துச்சு, இந்த வியாதி வந்தா இந்த வியாதி வருது, இதனால இது இருக்கும், அதனால அது இருக்கும்னு சொல்லிட்டு பயப்படுகிற பிள்ளைகளா இருக்கும். இல்லைங்க, கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து உலகத்துல கொண்டு வந்திருக்கிறான்னா நம்மை கொண்டு அவர் செய்யக்கூடிய காரியத்தை செய்து முடிகிற வரைக்கும் நம்மள அற்பாய்ச்சி எடுக்கவே மாட்டோம். அற்பாய்ச்சில எடுக்கவே மாட்டோம். அவங்க தரிசனம் கொடுத்துட்டாரு, அதனால தரிசனத்தை பெருசா வைங்க. ஏன்? அது நிறைவேறதுக்கு பல நாட்கள் ஆகும். பெரிய தரிசனமா வேணும். அதுவே இந்த காரியத்தை செய்ய இதை நான் காண எனக்கு கிருபை கொடுங்க. இப்படிப்பட்ட காரியங்களை என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களின் பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு எனக்கு ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுங்க. கர்த்தர் செய்ய வல்லவராய், கர்த்தர் செய்ய வல்லவராய். சந்ததிகளின் பிள்ளைகளை மாத்திரமல்ல அவர்களின் பிள்ளைகளையும் காண கர்த்தர் கிருபை பாராட்டுகிறவராய். அவர் மரணத்தை குறிச்ச பயம் எதிர்ப்பானா பயப்படாது. நாம ஏதாங்க எந்த பயமும் வேண்டாம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 30:19. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், கூப்பிடும் சத்தத்துக்கு அவர் உங்களுக்கு உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப காத்திருக்கிற வேளையில நமக்கு என்ன வரும்? நடக்கனா என்ன வரும்? பயம் வரும், அழுக வரும், வேதனை வரும். ஆனாலும் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராய். இந்த ஏசாயாவின் புத்தகம் 64:4 வாசிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. என்ன சொல்ல திரும்ப வாசிங்க, அழகா வாசிங்க. 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்பவர்கள் யாரு செய்வாங்க? ஆண்டவர் தான் செய்வார்.
இல்ல வேற யாரும் நம்ம வீட்டுல சமைக்கிறாங்கன்னா நம்ம வீட்டுல காத்து இருக்கிறோம், வேற யாரும் வந்து சமைச்சு எடுத்து தருவாங்களா? இல்ல, ஆண்டவர் தான். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் காணும் வழியா அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசப்பட்ட ஒரு அறிக்கை பண்ணலாமா? நான் கர்த்தருக்காக காத்திருக்கேன். என் தரிசனம் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். நிச்சயம் ஒரு நாள் என் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும். என் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் சுக வாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும். அல்லேலூயா. பெரிய காரியங்களை அவருக்காக காத்திருக்கிற புது பலன் அடைவாங்க. 40 ஏசாயா 40 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் அடைந்து அழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். புது பலன் அடைந்து. அப்ப ஒரு நாள் காத்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? புது பலன் அடைந்து அவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. புது பலன் அடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு காத்திருக்கிறதுனால என்ன வரும்? உலகத்தின் காரியத்துக்கு காத்திருக்கிறதுனால என்ன வரும்? சோர்வு வரும். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது என்ன வரும்? புது பலன் வரும். அந்த புது பலன் அடைந்து கழுகுகளை போல. கழுகு எப்படி பண்ணோம்னா, இப்ப பருந்து, ஊர்க்குருவி, காக்கால என்ன தெரியுமா பண்ணோம்? என்ன பண்ணோம்? தன் ரெக்கையை விரிச்சு தன் பலத்துல பறக்கும். கொஞ்ச நேரம் பறக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, ஓடி போயிட்டு ஒரு மரத்துல போய் உட்காந்துடும், சோர்ந்து போய். ஆனா கழுகு அப்படி இல்ல, மலையின் உச்சியில போய் அமர்ந்துடும், காத்திருக்கும். எதுக்கு காத்திருக்கோம்னா, ரைட் டைம்காக காத்திருக்கும். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. நன்மை நடக்க ஒரு காலம் உண்டு, அழுகைக்கு ஒரு காலம் உண்டு, பிரசவிக்க ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நடக்க ஒரு காலம் உண்டு, துக்கமடைய ஒரு காலம் உண்டு, சந்தோஷப்பட ஒரு காலம் உண்டு. அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு நாம் வாழ்வடைவதற்கு, சுகித்து வாழ்வதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுவரை அவர் பாதத்திலே பொறுமையாய் காத்திருப்போமே ஆனால் ஆபிரகாமை போல விசுவாச தந்தையாய் மாறுவதற்கு நமக்கு இந்த உலகத்தில் ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருகிறவராய். மோசே தேவனோடு மலையிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது யோசுவா மலையின் அடிவாரத்திலே காத்திருந்தபடியினால அதற்குண்டான ரிவார்டாய் கர்த்தர் மோசேக்கு அப்புறம் யோசுவாவை தெரிந்து கொண்டார். ஆரோனையும் அல்ல, ஊரையும் அல்ல, ஒன்றுமே இல்லாத மூலையிலே இருந்த யோசுவாவை அழைத்து சென்றபடியினால, அப்ப அங்கே மோசே யோசுவாவின் பொறுமையை அநேக வேளையில கண்டிருக்கக்கூடும். யோசுவாவின் உத்தமத்தை மோசே அநேக வேளையில கண்டிருக்கக்கூடும். அந்த உத்தமத்துக்காக கர்த்தர் கொடுத்த அங்கீகாரம், நான் நன்மை செய்தேன், என்னை யாரும் கண்டுக்கல, நான் இவ்வளவு வேலை பார்த்தேன், என்னை யாரும் பாராட்டல, எதுவும் இராதபடிக்கு நம் தேவ சமூகத்தை காத்திருப்போமையால் பாராட்டவும் உயர்த்தவும் நம்மை கண்மலையின் மேலே அமர வைப்பதும் கர்த்தருடைய வேலை. ஐயோ, நான் இந்த மனிதனுக்கு இவ்வளவு உண்மையா இந்த காரியம் பண்ண, அது பண்ண, இது பண்ண, ரைட். அந்த மனிதனுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று அந்த மனிதன் தீர்மானிக்கவில்லை, கர்த்தர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானித்த வேலை முடிந்ததுக்கு அப்புறம் உன்னை வேறு இடத்துக்கு கொண்டு போவார். நீ அந்த இடத்தை பயன்படுகிற பாத்திரமா. அப்போ காகத்தை போல அடிக்கிற பறவைகளாய் அல்ல, கோழியை போல பறக்கிற பறவைகளாய் அல்ல, கழுகுகளை போல காத்திருக்கிறவர்களாய் நம்மை மாற கர்த்தர் பிரியப்படுகிறார். மாற்ற அவர் ஜெயிக்கிறார். நீ மாற்றம் நினைக்கிறியா? ஆமாவா? யார ரட்சிக்கிறாருங்க? இத்தனை வருடங்கள் பாவம் செய்து வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாள் ஆண்டவர் பாதத்துல போயிட்டு மன்னிச்சுக்கணுமா சொல்லும் பொழுது அவர் பொறுமையாய் நாம் மனம் திரும்புவோம் என்கிற விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே காத்திருக்கிறார்ல, அதுதாங்க தெய்வ காத்திருக்கும்.
ஒரு நாள் நிச்சயம் என் மகன் என் பக்கத்துல வந்து நிற்பான், எனக்காக வந்து நிற்பான். தகப்பன் காத்திருந்தாருல இளையகுமாரன். தன் தகப்பன் இடத்துல எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய் ஊதாரியாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து அழிந்த நிலையில இருந்த போதிலும் தகப்பன் தூர தேசத்துல இருந்தாலும் அந்த தகப்பனுக்குள்ள ஒரு விசுவாசம் இல்ல, என் மகன் நிச்சயம் இடத்துல ஒரு நாள் வருவான். இழந்து போனவைகளை விட்டு எதுவுமே இல்லாம தகப்பனிடத்துல வரும்பொழுது அந்த தகப்பன் அவனை எதுவும் கேள்வி கேட்காதபடிக்கு அவனை அழகு பாராட்டி அவனுக்கு ஒரு முத்திர மோதிர வஸ்திரத்தை கொடுத்து அவனை சீராட்டி பால் ஊட்டி அவனுக்காக உலக ஊருக்கே ஒரு விருது வைத்தார்கள். எவ்வளவு பெரிய தகப்பன் காத்திருக்கு. எதுக்காக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் எந்த தூரம் குரங்குத்தனம் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் எனக்காக காத்திருக்கிற ஒரு உன்னத கர்த்தராகிய நான் என் நிலையில வந்து அப்பான்னு வந்து விழும்பொழுது அவர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படி பாவம் பண்ணிட்டு விழுந்து திரும்பி வந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கும் பொழுது அந்த பாவம் நம்மளை இராதபடிக்கு சுத்தமா சுத்திகரிக்கிறாங்க. தெரியுமா, என் மகன் என்னை இருதயத்தின் ஆழங்கள் தேடினான். நீங்களும் நானும் இருதயத்தின் ஆழங்கள் கர்த்தருக்காக காத்திருப்போனா நிச்சயம் நமக்குண்டான தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன உருவாக்குங்க. நான் வேதத்தை வாசிப்பதற்காக என்ன உருவாக்குங்க. சமூகத்தை காகத்தை போல அல்ல, கோழியை போல அல்ல, பருந்தை போல அல்ல, கழுதை போல எல்லாம் தாங்க விலங்கு அடிச்சு 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 நல்லா நோட் பண்ணிட்டாங்க. ஒரு காகம் ஒரு 10 நிமிஷம் பிறகுதுன்னா 5 நிமிஷம் எல்லாம் ஒரு இடத்துல போய் இலைவாங்க. கழுகு அப்படி இல்லை. You will wait for the right direction, right? எந்த இடத்துல காத்து வரும்ன்றது எனக்கு தெரியும். அந்த இடத்தை தீர்மானிக்கும். அந்த இடத்துல போய் உனக்கு எந்த இடத்துல சுகம் கிடைக்குதுன்றது உனக்கு தெரியும். உனக்கு எந்த இடத்துல பாவ விமோசனம் கிடைக்குதுன்றது உனக்கு தெரியும். உனக்கு எந்த இடத்துல சமாதானம் கிடைக்குதுன்னு உனக்கு தெரியும். உனக்கு எந்த இடத்துல சந்தோஷம் கிடைக்குதுன்றது உனக்கு தெரியும். அந்த இடத்துல காத்து இருப்பானா நீ கழுகு போல சட்டைகள் அடித்து நீ பறந்து மேலே உயர்வது நிச்சயம். உனக்கு சமாதானம் கிடைக்கிற இடம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உனக்கு பாவ விமோசனம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உன் தரித்திரத்தை நீக்கி போடுவதற்கு ஒருவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அது இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. இதை தவிர உலகத்திலே மனிதன் எனக்கு இதை செய்வான், மனிதன் எனக்கு இதை சொன்னான், மனிதன் எனக்கு இதை செய்வான் என்று சொல்லி மனிதனுக்கு பின்பாக போய் நிற்போம். நாம் 10 நிமிஷத்தை இழக்கும். யாருக்காக காத்திருக்கிறது காத்து வரும் பாருங்க. கழுகு ஒண்ணுமே அப்படியே தான் ரெக்கைய விரிச்சு மெகாப்ரோ இப்படிதான் பண்ணும், இப்படிதான் ஃப்ளோட் லைக் பண்ணும், அவ்வளவுதான். அதுலயே அது இன்னும் உயரத்துக்கு போகும், இன்னும் உயரத்துக்கு போகும், கீழே வராது, இன்னும் உயரம். அப்ப இன்னும் நீ உயர போகணும் வேணா அவருக்காக தான். அவர் மறைவுக்குள்ள உன்னதமான மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப அவர் மறைவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருக்காக காத்து கொண்டிருக்கும் போது வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். ஏன் லைட் ஹவுஸ பார்த்து அப்படி அண்ணாந்து பார்க்கணும்? ஏன் அது உயரத்துல நம்மளை பார்த்து ஏன் உயரத்தை நோக்கி பார்க்கணும்? அது அண்ணாந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை உயரணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஒரு காரியம் 2 காரியம் சொல்லி எப்படி காத்திருக்கணும்? காத்திருக்கணும் சொன்னீங்கன்னா எப்படி காத்திருக்கணும்? அதுல ரொம்ப முக்கியம் செய்வார், அவ்வளவுதான். அப்படி இருக்கிறது போல இப்படியாக சங்கீதத்தை இப்ப சொன்னோம். 135 6 வாசிக்க. அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு எப்பொழுது விடியும். குட்டி பிள்ளைங்கள்லாம் அழகா நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எப்படின்னா, நாளைக்கு ஊருக்கு போறேன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அவ்வளவுதான். 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணி ட்ரெயினால 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவான். காத்துக்கிட்டே இருப்பான். அடுத்த மாசம் நம்ம போறோம்னா சொன்ன நாள்ல இருந்து காத்துக்கிட்டே இருப்போம். கேலண்டர்ல நோட் பண்ணிப்பான். இப்படி இந்த நாள் இந்த நாள் இந்த நாள் 1 போயிடுச்சு, 2 போயிடுச்சு, 3 போயிடுச்சு, நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம். அந்த வாஞ்சையோட
அந்த வாஞ்சியோட தேவ சமூகத்தை அதிகாலையில எழுதணும். அந்த வாஞ்சியோட தேவ ஊழியத்தை செய்யணும். அந்த வாஞ்சியோட தேவ ஆலயத்துக்கு வரணும். அந்த வாஞ்சியோட அப்படி வருகிற பிள்ளைகளுக்கு தான் அற்புதம் உண்மை. ஏன்னா அவரு ஆலயத்துக்காக நீங்க நம்ம கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆலயத்தை முழுசா எல்லா வேலை பார்த்தா என்ன வாட்சியோட நம்ம பார்க்கிறோம், என்ன வாட்சியோட பார்க்கிறோம். அந்த வாட்சியை கர்த்தர் அறிகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதை விடிய கால வெளுப்பை போல சாவக்காரன் காத்திருக்கிறது போல நம்ம காத்திருப்போம்னா நம்ம வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. கலாத்தியர் 5:5 வாசிங்க. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் ஒரு நியாயம் செய்வாருங்கிற நம்பிக்கையில காத்திருக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் உண்டாயிருக்குங்க. அல்லேலூயா. 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 அவர் பெரியவர், அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. எடுத்து வாசிங்க. இப்படியா அவருக்காக காத்திருக்கும் போது நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் புத்தகம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவு உன்னை கைவிடுவோம். ஆமென். அப்ப காத்திருக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணீங்களா? ஒரு அல்லேலூயா இருக்கு, 2 அல்லேலூயா இருக்கு, 3 மொத்தம் அல்லேலூயா. இதுதான் சைன். இதுதான் காத்திருக்கிற சைன். இதுதான் காத்திருக்கிற. அப்ப நான் காத்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசத்தில் இருக்கும். அல்லேலூயா. எதையுமே பார்க்க மாட்டோம், நடத்தி தரேன்னு சொல்லிட்டாருன்னா நடத்தி தருவார். அவ்வளவுதான் நம்ம சம்பவம் சாட்சி. ஒன்றுமே இல்லாத நிலையில இன்னைக்கு நமக்கு ஒரு விசாரணை இது மேலானே நம்ம பார்த்து விசுவாசம் அற்புதங்கள் வரங்கள் பெரிய வரங்கள் நடக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம். ஆனா எப்பட்டும் அவர் அந்த அற்புதத்தை செய்யும் வரை காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியத்தை செய்வதவராக அவருக்காக காத்திருக்கும் போது, அவருக்காக காத்திருக்கிற வேளையில காத்திருந்து பெற்றுக்கொண்ட காரியத்துக்கு அப்புறம் நாம் எப்படி மாறிடுவோம் அப்படின்னா, நன்றி வரி வீரம் கத்துவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி வரை வீரம் கத்துவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவ தந்து நீர் அன்பு புத்தி பாவம் நீங்கிற கழுவி விட்டு. ஜீவ தந்து நீர் அன்பு புத்தி பாவம் நீங்கிற கழுவி விட்டு. உமக்கு வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கு வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. காத்திருக்கும் பொழுது காத்திரு பொறுத்து காரியத்தை வாழ்க்கை சொல்லுங்க. இப்படி இருக்கணும். காத்திருந்து பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்
எப்படி இருக்கணும்? ஆடல் பாடல் நன்றி பலி பீடம் கட்டும் நல்ல வீடும் நன்மை சொல்றார். அப்ப இந்த பாட்டை பாடுறதுக்கு ஆசைப்படுறலாம் எத்தனை பேரு? நன்றி பலி பீடம் வீட்டுல நான் பாடணும், எப்பொழுதும் பாடிட்டே இருப்பான். அப்போ என்ன செய்யணும்? கர்த்தரே காரியத்தை வாய்க்க செய்வார் என்கிற நிச்சயத்திலே காத்திருப்பாயானால் அவர் பெரிதான அற்புதத்தை செய்வார். ஏனென்றால் அவர் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இயேசுவின் நாமத்திலே கேட்கிறவன் அநீதியை கேட்பதில்லை, கேட்க முடியாது. இயேசுவின் நாமத்துல என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லாவே இருக்க கூடாது யாருன்னா கேட்பாங்களா? இல்ல. இயேசுவின் நாமத்துல என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா இருக்கணும். அப்போ ஏன் ஆண்டவர் என் நாமத்தை பயன்படுத்துகிற இடத்துல நம்ம வந்து ஆசீர்வதிக்க சொல்றாருன்னா, அவர் நாமத்தை பயன்படுத்துகிறவன் அநீதியை விரும்ப மாட்டான், அநியாயத்தை விரும்ப மாட்டான், அக்கிரமத்தை செய்ய மாட்டான். அவன் நல்லதையே விரும்புவான், நல்லதையே செய்வான், நல்ல பாதையில நடப்பான். அப்போ நாம் இயேசுவுக்காக காத்திருப்போமே, அவர் வருகை நிச்சயம் சமீபமாக இருக்கிறது. அவரை நாம் காணணும். அப்போ ஆண்டவரே உங்க தொழுதல் என்கிட்ட இல்லப்பா, நான் காத்திருக்கிறேன், அதிகாலையில ஜாமக்காரனை போல நான் எழுப்பி காத்திருக்கிறேன், எனக்கு உங்களை காமிப்பீங்களா? உங்க பிரசன்னத்தை காமிப்பீங்களா? உங்க பிரசன்னத்தை காமிப்பீங்களா? உங்க தொழுதல் எனக்கு வருமா? உங்க சத்தத்தை நான் கேட்க முடியுமா? ஆண்டவர் சொல்லக்கூடிய பதில் நிச்சயம் கேட்க முடியும். நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? என் வேதத்தோட நீ காத்திருப்பாங்கனே மகளே, நான் உன்னை தொழுகிறவனா இருக்கிறேன், உன்னை கண்ணோக்கி பார்க்கிறவனா இருக்கிறேன், உனக்கு நான் அபிஷேகத்தை இன்னும் கூட்ட சித்தமா இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள உன் பாத்திரம் நிறைய இருக்கு, ஆனா நீ பாத்திரத்தை மூடி வச்சிருக்கிற. உன் பாத்திரத்தை நீ மூடி வச்சிருக்கிற. பாத்திரம் வெறுமையாய் காத்திருக்கிறத காட்டிலும் அபிஷேகத்தை காத்திருக்கும் போது அது அநேகருக்கு பயன்படுகிறதா இருக்கிறது. ஒரு பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் ஒரு பாத்திரத்தை நீ திறக்க வேண்டும். உன் வீடு இல்லறம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நீ உன்னை திறந்து தருகிற பாத்திரமாய் மாறணும். உன்னை சுத்திகரிப்பு ஒப்பு கொடுக்கணும். உன்னை சுயம் மதிக்க உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன்னை ஆளுகை செய்ய வல்லமையாய் இறங்கி வருகிறது. அதுவரை இந்நாள் வரை உங்க கொடுத்தல நான் உணரலப்பா, இந்நாள் வரை நீங்க பேசுறத நான் கேட்கலப்பா, இந்நாள் வரை உங்க வெளிச்சத்தை நான் பார்க்கலப்பா அப்படின்னு நீங்க யாராவது இருப்பீங்கன்னா தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஜாமக்காரனை போல அதிகாலையில எப்பொழுது விடிய வேண்டும் நீ எனக்காக நீ வந்து அமருவாய், ஆனால் உன்னை நான் நிரப்பி அழகு பார்ப்பது மிக நிச்சயம். நீ காத்திருக்க, நீ எனக்காக காத்திருக்க, நான் எதிர்பார்க்கிற வேளையில நீ வருவாய், ஆனால் உனக்கான அபிஷேகத்தை நான் உன் மேல ஊற்றுவது நிச்சயம். அல்லேலூயா. தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணி தேவைப்படுங்க, தாகம் இல்லாதவனுக்கு தண்ணி தேவைப்படாது. தாகம் உள்ளவனுக்கு தண்ணி தேவை. அப்ப தாகம் உள்ள பிள்ளைகளாய் அவருக்காக காத்திருக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் காரியத்தை வாக்க செய்ய வல்லவராக. நாம் தகப்பனே, இந்த நாளிலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்காய் காத்திருந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய பிள்ளைகளாய், கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்காய் காத்திருக்கக்கூடிய கிருபை உள்ள பிள்ளைகளாய் எங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்பா, விசுவாசத்திலே காத்திருந்து நாங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு திரும்பத்தாரு. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அழைத்து கொண்டு வாங்க. அநேக ஜனங்கள் இந்த பகுதிகளில் உண்டு அப்பா, நீர் பொறுப்பெடுத்துக்கணும். நாங்கள் நடக்கக்கூடிய அநேக ஆராதனை கர்த்தர் தாமே வழி நடத்தி விடுவார்கள். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுழற்சி நல்ல பிதா.